ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஹல்டி செய்ய போகிறோம். மண்பானை வச்சு ஒரு டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா சிக்கனை ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு இது போட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட போகிறோம். இந்த சிக்கன் எவ்வளோ தூரம் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1/2 hour நல்லா ஊறிடுச்சு, சிக்கன் நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணது அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய வெங்காயம் வந்து அந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய். 2 பச்சை மிளகாங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கட் பண்ணல, லைட்டாக ஒரு கோடு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 பூண்டு உடச்சி போடாதீங்க, இந்த மாதிரி போடுங்க. இது சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி போட்டிருக்கேன், அது நல்லா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை, அதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா புதினா. கொத்தமல்லி புதினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். புதினாவே ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சிக்கனோட இந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஸ்மேட்ச் ஆகி நல்லா சூப்பராக இருக்கணும். இது ஒரு 5 minutes ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ இதோட பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், குக்கிங் ஆயில் விட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்போம் சிக்கனுக்காக. இப்போ ஹோல் ஸ்பைசஸ்க்கு எல்லாத்துக்குமே செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மண் சட்டியை நல்லா சூடு பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடலெண்ணெய் ப்ளஸ் 2 ஸ்கூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாமே அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எண்ணெயில் நல்லா ஸ்பைசஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சிடலாம். இது நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், அப்படியே சிக்கனை வச்சு வேக வைக்கிறது தான். நம்ம ஸ்பைசஸோட இது பண்ணுறதுல அடியில் ஸ்பைசஸ் இருக்கும், அப்படியே நீங்கள் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுட்டு இப்போ நம்ம கோதுமை மாவு வந்து நான் இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்தி பதத்துக்கு. அந்த மூடியில் நீங்கள் ரவுண்டாக எந்த மண் சட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான மூடி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்தனோட ஏர் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம சீல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ மண் சட்டியில் வச்சு இந்த மூடியோட இன்சைடு வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அந்த மைதா மாவு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எல்லாமே நல்லா அமுத்தி விடணும். ஏர் வந்து கொஞ்சம் கூட வெளியவே வரக்கூடாது, அப்படியே உள்ளே ஃபுல்லாக குக் ஆகணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் பார்த்திங்க அப்படின்னா 3/4 மணி நேரம் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். சிக்கன் வந்து கண்டிப்பாக அடி பிடிக்காது. நம்ம தண்ணியும் ஊற்ற மாட்டோம். என்னென்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி ப்ளஸ் நம்மளோட போட்டிருக்க பொருள் தக்காளி, வெங்காயம் அதோட தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசமாக இருந்துச்சு. எப்போ பாரு சிக்கன் ஒரு என்ன நம்ம மேக்ஸிமம் கிரேவி செய்வோம், பிரியாணி செய்வோம், சில்லி பண்ணுவோம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு தந்தூரி ஃப்ளேவரில் இருந்துச்சு, மண் சட்டியில் வச்சனால ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கனும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடோட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சண்டேக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.